ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ரெகுலர் கஸ்டமர் கொடுத்தது தான். இதில் ஒரு சில புது கஸ்டமரும் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நாளை கழித்து பார்த்தீங்கன்னா ஹெவியான முகூர்த்த நாள் இருக்குது. ஆனால் நாளைக்கு முகூர்த்தத்துக்கு தான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். யார் யார் எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த கவரில் இருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ரெகுலர் கஸ்டமர் கொடுத்தது தான். நேற்று தான் கொடுத்துருக்காங்க. அர்ஜெண்ட்டாக இன்றைக்கே வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சினால ஓகே அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு இவங்க லைனிங் துணி இவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங் கொடுத்து தைக்க சொல்லியிருக்காங்க. நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் த்ரெட் பைப்பிங் கொடுத்து தைச்சிருங்க, ரோப் வச்சுருங்க ப்ளவுஸுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. துணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சேரீலேருந்து கட் பண்ணக்கூடாது. தனியாக ஜாஸ்மின் கிளாத் 1/2 மீட்டர் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ காலையில் 11 மணிக்கு கொடுக்கணும். இன்னும் நான் தைக்கவே இல்லை, துணி எடுக்கவும் இல்லை. அதனால் கொஞ்சம் அவங்கள்ட்ட டைம் கேட்டு ஈவினிங் டயத்தில் தான் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அடுத்ததான் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணி அப்படியே எனக்கு கரெக்டாக கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் அதே மாதிரியே எனக்கு தைச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லைனிங்லாம் அவங்க கொடுக்கல, நார்மலாகவே நீங்கள் தைச்சா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இப்போ நியூ கஸ்டமர் தான், இவங்களுக்கு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் தைக்க போகிறோம். இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் துணி கொடுத்து தைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாகவே தைக்க சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ப்ளவுஸ் கொடுத்தா அது தச்சு கடையிலே இருக்குது. இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் பெண்டிங் ஆயிடுச்சு. இதை இன்றைக்கி தைச்சாதான் சேர்ந்தாப்பில் அவங்கக்கிட்ட கொடுக்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து கை எல்லாத்துக்குமே ஹெம்மிங் தான் நம்ம வந்து பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒத்த ப்ளவுஸ் தான். ஓகேங்களா, ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸாக தைச்சு முடிச்சிடலாம். இந்த ட்ரெஸ்ஸு இல்லாமல் கடையில் பார்த்தீங்கன்னா 2 செட்டு சுடிதார் வேற இருக்கு. அதுவுமே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு தெரியாதா. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கக்கூடிய டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து தச்சு முடித்தாதான் முடிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பையில் இருக்கக்கூடிய இந்த 2 சேரீயுமே பார்த்தீங்கன்னா புது கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் எங்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சேரீக்குமே வித்து ப்ளவுஸ் இருக்குது. அதுக்கு மேய்ச்சா நம்ம வந்து லைனிங் துணி எடுத்திருக்கோம். இது சும்மா நார்மலாக தைக்கக்கூடிய ப்ளவுஸ் தான். இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் சேரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் தைச்சா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 2 சேரீயை வந்து நம்ம ஓரடிக்கணும், ப்ளவுஸ் வந்து தைக்கணும். ஒருவேளை இந்த 2 ப்ளவுஸுமே இன்றைக்கி நம்மளால் தைக்க முடியலை அப்படின்னா அன்டைமில் தைச்சு கூட நாளைக்கு காலையில் 8 மணிக்குள்ளேயாவது நம்ம வந்து ரெடி பண்ணி நாளைக்கு கூட கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 ப்ளவுஸ் இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸ் தான். சைஸ் வந்து 43 சைஸு. ப்ளவுஸோட உயரம்லாம் பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச்சு. ஸ்லீவோட உயரம்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு. இவங்க எப்போதுமே சேரீயில் இருக்கக்கூடிய வித்து ப்ளவுஸில் தான் ப்ளவுஸ் தைச்சு போடுவாங்க. இவங்க ஹெவி சைஸாக இருக்கனால இவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க பத்தாது துணி. அதனால எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 1/2 மீட்டர் ஜாஸ்மின் துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி என்கிட்ட கொடுக்கும்போது நானே சொல்லிட்டு உங்களுக்கு சேரீலேருந்து தைக்கணும் அப்படின்னா எப்போதுமே 1/2 மீட்டர் எனக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டினா தனியாக பீஸில் கிழிக்கணும் அப்படின்னா 1.25 மீட்டர் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுமே எல்லா ப்ளவுஸ்லையுமே பாருங்கள் இந்த ஜாஸ்மின் கிளாத்து இருக்கும். இந்த பிட்டு பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட் இருக்கும். அதில் நம்மளுக்கு தேவையான அளவாக 1/2 மீட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை வந்து கட் பண்ணி அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம். அப்புறம் அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது அந்த துணியெல்லாம் உங்களுக்கு மேட்ச் கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக ரவுண்டு கழுத்தை யூஸ் பண்ணி தைக்கிறது தான், டிசைன் எதுவுமே கிடையாது. இது எல்லாத்துக்குமே லைனிங் கிளாத்தும் அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே லைனிங் துணி நீங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த 5 ப்ளவுஸுமே போன வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன். அதில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எடுத்துகிட்டு வந்து தரலை. நான் நேற்று வெட்டலான்னு பார்க்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா துணி இல்லாதனால எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்கவும் நேற்று தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கட்டப்பையில் இருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணுக்கு
இது வந்து டிசைன் எதுவுமே வேணாம், சும்மா நார்மலாக தைச்சாலே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். விடிஞ்சால் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வேறையா இந்த பொண்ணுக்கு, அதனால கண்டிப்பாக நீங்கள் தைச்சிருங்கன்னு சொல்லி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே என்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் தான், 44 46 அந்த சைஸில் இருந்தது, நல்லா பெரிய சைஸ் தான். துணியுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெரிய சைஸு எல்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா துணி வந்து அவங்க வந்து வெறும் 1 மீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. 1 மீட்டர் துணி பத்தாது, எக்ஸ்ட்ரா 1/2 மீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் சரி நீங்களே எடுத்து போட்டு தைச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த குஞ்சம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெடிமேடாகவே வாங்கி கொடுத்துட்டாங்க. 2 ப்ளவுஸுக்குமே ரெடிமேடாகவே லேஸு அந்த குஞ்சம் எல்லாம் வாங்கிட்டாங்க. ரோப் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம வந்து தைக்க போகிறோம். அழகாக நீட்டாக சூப்பராக தைச்சிருங்க அப்படின்னு ஓயாமல் ஃபோன் பண்ணி வேற சொன்னாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த 5 நிமிஷத்தை கூட நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இருந்தால் தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர்ஸையுமே அவங்க கேட்ட டைமுக்கு நம்ம இன்னைக்குள்ளேயே ரெடி பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் தனித்தனியாக வீடியோ எடுத்து கண்டிப்பாக நாளைக்கு ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன். இந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் இன்னும் எதுவுமே கட் பண்ணக்கூட இல்லை, அதனால் கடைக்கு போயிட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்காக நம்ம வந்து கட் பண்ணி தச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறமா நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு விளாக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.